வணக்கம். நெய் மற்றும் எண்ணெய் இதில் தீபம் ஏற்றுவது எது சிறந்தது? இதன் ஆன்மீக ரகசியங்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பொதுவாக காலை நேரத்தில் தீபம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா, அன்றைய நாளில் ஒரு நல்ல தொடக்கமாகவும் மற்றும் நேர்மறை எண்ணங்கள் நம்முடைய மனசில் நிறைவாக இருக்க வேண்டியும் இந்த பிரபஞ்சத்திடம் அந்த தீபத்தை நம்ம ஏற்றணுமா. இது இப்போ மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவது பார்த்திங்கன்னா, இருளின் வருகையை நாம் ஏற்றுக்கொண்டு நம்ம இருள் நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கவும் நாம் பிரபஞ்சத்திட வேண்டுவதை அது குறிக்குதாங்க. இப்போ நம்ம காலை நேரத்தில் எந்த தீபத்தில் ஏற்றணும்னா, நெய் தீபம் ஏற்றது சிறந்த தீபம்னு சொல்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா, அன்றைய நாள் முழுவதும் தூய்மையும் ஆசீர்வாதமும் இவை நிறைவாக நமக்கு இருக்க வேண்டிக்கிட்டு நம்ம அந்த இதை ஏற்றணுமா. அதே மாதிரி மாலையில் எந்த எண்ணெயில் ஏற்றணும்னா, எண்ணெயில் நம்ம ஏற்றுவதன் மூலமாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய எதிர்மறை சக்தி நம்ம விட்டு விலகி அதை நம்ம விலகணும்னு வேண்டிக்கிட்டு நாம் அந்த தீபத்தை எண்ணெயில் ஏற்றணுமா. சரியா? இப்போ நெய் தீபத்தில் நீங்கள் ஏற்றும் போது நம்முடைய குண அதிசயங்கள் வாழ்க்கையின் போராட்டத்தை குறிக்குமா. இந்த நெய்யில் நம்ம தீபம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா, தூய்மையான நிபந்தனையற்ற நம்முடைய அன்பை கடவுளுக்கு அர்ப்பணிப்பதை போன்றதாக இருக்குமா. அதனுடைய சுடர் பார்த்திங்கன்னா அமைதியாகவும் பொன்னிறமாகவும் மென்மையாகவும் இருக்குமா. பூஜையின் போது பார்த்திங்கன்னா, நெய் தீபம் ஏற்றுவதற்கு காரணம் நம் மனதை அமைதிப்படுத்தி புனிதத்தன்மையை நம்முள்ள ஏற்படுத்துமா. இதனுடைய வாசனை பார்த்திங்கன்னா மென்மையாகவும் அரவணைப்பை போன்றதாகவும் இருக்குமா. அடுத்து எண்ணெயில் ஏற்றுவதால் பார்த்திங்கன்னா, இதில் ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா கவலை, அகங்காரம், போராட்டம் இந்த மூன்றையும் நம் மனசிலிருந்து அது விலக்கி இலகுவாக நம்முடைய மனம் வச்சுக்கிறோமா. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு ஒரு சக்தி கூட இருக்காங்க. ஆமாங்க, அந்த எண்ணெய் கனமானதால் எண்ணெயில் தீபம் ஏற்றுவதால் பார்த்திங்கன்னா வாழ்க்கை சுமையை பெருமளவு குறைக்கக்கூடிய தன்மை இந்த எண்ணெயில் ஏற்றுவதன் மூலமாக இருக்கா. இதே மாதிரி நாம் கடுகெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் ஏற்றுவதால் பார்த்திங்கன்னா நம்முடைய வீடு எதிர்மறை சக்திகளெல்லாம் விலகி நம்முடைய வீடு ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் இருக்குமா. சரியா? நன்றி.